டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் சர்க்கரை நோய் அப்படின்றது பெருகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இந்த பெருகி கொண்டே இருக்கக்கூடிய நோயை ஏதாவது அணகட்டி தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஒரு பெரிய சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்குது. சாத்தியமில்லாத விஷயத்தையும் சாத்தியமாக்குவதே நம்மளுடைய இந்தியர்களுடைய மிக ஒரு அருமையான ஒரு ஒரு சூட்சமம் அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்தியர்கள், இந்திய விஞ்ஞானிகள் இன்னும் ரிசர்ச் போயிட்டே இருக்குது. இது எப்படியாவது அந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா நோய்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இதை பத்தி, இந்த டிசீஸை பத்தி நிச்சயமா முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய சில ரகசியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வருது அப்படின்னே சொல்லலாம். அதுலதான் அவங்க தான் வந்து அந்த சாத்தியமில்லாத விஷயத்தையும் சாத்தியமாக்குனாங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆமா. அப்ப இந்த சர்க்கரை நோய்க்கு அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மதுமேக நோய் அப்படின்னே வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. நீரிழிவு நோய் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா அதுல பட்டியலையே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப இந்த மதுமேக நோய் அப்படின்றது தான் இந்த சர்க்கரை நோய். மதுமேகம்னா என்ன? உடல் சூடு ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய நோய், அவ்வளவுதான். அதான் மதுமேக நோய். இன்னைக்கு அதான் நிறைய சுகருக்கே கூட மதுமேக சூரணம் அப்படிலாம் கூட இன்னைக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ரைட். அப்ப இங்க இந்த நோய்க்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணப்படும் பொழுது ஒரு 5 அடிப்படையான காரணங்கள் கிடைச்சது. அந்த 5 அடிப்படையான காரணங்களில் மிக முக்கியமான மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா இது சூடு அப்படின்னு தான் வந்திருக்குது. ஏன்னா அப்ப அதிகப்படியான சூடு. எங்க அதிகப்படியான சூடு? நமது உள்ளுறுப்புகளில், குறிப்பாக கல்லீரலிலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு டயபெட்டிக் வரும் அப்படின்றது தான் இங்க நிதர்சனமான உண்மை. அதாவது கல்லீரலிலும் மண்ணீரலிலும் சூடா, இது சர்க்கரை நோயா? நமக்கு நிச்சயமா ஒரு புரியாத விஷயமா தெரியும். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்றேன், உங்களால உணர முடியும். எப்படின்னா, இப்ப கல்லீரல் நம்மளுடைய ரைட் சைடு பாடியில ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த ஆர்கன் பல வேலைகளை பண்ணுது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வேலைகள் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இதை இன்னும் கூட ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏதோ நிறைய மிராக்கெல்லாம் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒரு மிஷினை தனியா தயார் பண்ண முடியுமா கல்லீரல் மாதிரினா? முடியாது. அதான் விஷயம். அப்ப இந்த கல்லீரல் நமக்கு ரைட் சைடுல இருக்கு. மண்ணீரல் ஓகேங்களா? அப்ப ஸ்பிளின் இவரு நமக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறாரு. ஏன்னா இந்த மண்ணீரல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம், சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் இவர் வந்து கண்ட்ரோலர், ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கக்கூடிய நபர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையம் இருக்குது. சர்க்கரை நோய்னாலே நமக்கு தெரியும், பான்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் பற்றாக்குறை தான் சர்க்கரை நோயின்ட்டு. இந்த பான்கிரியாஸ்ல இன்சுலின் பற்றாக்குறை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி காரணங்களுக்குள்ள போகும் பொழுதுதான் இது வந்து எண்டோகிரைன் டெபிசியன்சி, பீட்டா செல் டெபிசியன்சி அப்படின்லாம் பல காரணங்கள் உள்ள போகுது. அதுல மிக முக்கியமான காரணம் கல்லீரலும் மண்ணீரலும் அதிகமான சூடாக இருப்பதால் உங்களுடைய பான்கிரியாஸ் ட்ரை ஆகி அதுல இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுது. அது சர்க்கரை நோயாக மாறுது அப்படின்றது. இது நம்மளுடைய ட்ரெடிஷனலா நம்மளுடைய பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். அப்ப லிவர் உண்மையிலேயே சூடாகுமா? அங்க நமக்கு வந்து மண்ணீரல் உண்மையிலேயே சூடாகுமா? இதெல்லாம் எப்படி சூடா இருக்கும்னு எப்படி சொல்றீங்க? சூடா இருக்கிறத நாங்க எப்படி ஃபீல் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கல்லீரல் அதிகப்படியான சூடானால் உங்களுடைய கண் பகுதி அதிகமான சூடாகும். கண் பகுதி சூடாவத உங்களுக்கு கண்ணு எரிச்சல், கண்ணு ட்ரை ஆகுது அப்படின்ற மாதிரி சில சிம்டம்ஸை ஏற்படுத்தும். நீங்க உங்களுக்கு ஏற்படுதான்றதை செக் பண்ணி பாருங்க. ஒருவருக்கு டயபெட்டிக் வரப்போகுதுன்னா வர்றதுக்கு முன்னாடியே இங்க இந்த வெப்பத்தை தாக்கியிருக்கும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 85% பேர் இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்டாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத சொல்லுது சர்வே. ஆமா. ஏன்னா அந்த அந்த 85%த்துல கிட்டத்தட்ட 70லிருந்து 80% பேர் இந்த இந்த கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடா இருக்கிறதுனால தான் ஏற்பட்டிருக்குன்றது தான் உண்மை. நிறைய பேரை நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்க்கும் பொழுது. ஆமா. அப்ப உங்களுடைய கல்லீரல் அதிகமான சூடானால் உங்களுடைய கண்ணில் அந்த வெப்பம் தெரியும்.
கண்ணு பொங்கும், கண்ணு ரெட்டிஸ் ஆகும், கண்ணுல தண்ணி வடியலாம், கண்ணு ட்ரை ஆகலாம், கண்ணு எரிச்சல் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் ஏதாவது உங்களுக்கு அடையாளம் இருக்குதான்றதை பாருங்க, உங்களுடைய கல்லீரல் சூடா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல உங்களுடைய மண்ணீரல் சூடானால் என்ன மாதிரியான அறிகுறியை கொடுக்கும், எந்த மாதிரியான தூதுவர் அனுப்புவார்னா, உங்களுடைய உதட்டு பகுதியில் உங்களுடைய மண்ணீரல் சூட்டை உணரலாம். அப்ப மண்ணீரல் சூடாச்சுன்னா உங்களுடைய உதடு ட்ரை ஆகும், உதட்டுல வெடிப்புகள் வரும், உதட்டுல கீறல்கள் வரும். இதை வச்சே உங்களுடைய மண்ணீரல் சூடாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நம்ம உதட்டுல வெடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உதட்டுல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாய்ச்சர் ஸ்கிரீம் வாங்கி உதட்டுல போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமா. ஆனா அது உதட்டுல உள்ள பிரச்சனை இல்லைங்க, உங்களுடைய மண்ணீரல்ல உள்ள பிரச்சனை. இந்த மண்ணீரல் அதிகப்படியான சூடு ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அறிகுறியாக காமிக்கிறது தான் நம்மளுடைய உதடு. அப்ப உங்களுடைய மண்ணீரலை குளிர்ச்சிப்படுத்துங்க, இங்க உதடு குளுமையாயிரும். உதட்டை குளிர்ச்சிப்படுத்தினாலும் மண்ணீரல் குளுமையாயிரும். ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டும் சூடாச்சுன்னா நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேன்கிரியாஸ் ஒரு ஜெல்லி போல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் திசு ஆர்கன் அவரு. இதுக்குள்ளதான் நமக்கு 2 ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரப்பாரு. அதாவது ஒன்று இன்சுலின். ஓகேங்களா? இது ஒரு நாளமில்லா சுரப்பி, எண்டோகிரைன் கிளாண்டு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் ஹார்மோனை ஒன்று சுரக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்து அப்படியே பிளட்டில் கலந்து எல்லா உறுப்புகள் எல்லாம் பிளட்டு ஃபுல்லாக வந்து டைரெக்டாக கலந்துருது. அதனால தான் நாளமில்லா சுரப்பி. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் சுரக்கும், ஒரு ஆசிட். இது பேன்கிரியாஸுக்கு உள்ளேயே சுரக்கிறது. இதுக்கு வந்து வருவதற்கு ஒரு டக்ட் இருக்கும். அதனால என்னன்னா இது வந்து நாளம் உள்ள சுரப்பின்பாங்க. டக்ட் கிளாண்ட், டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டக்ட்லெஸ் கிளாண்ட்ன்றது டக்டே இல்லாமல் டைரக்டா கலந்துரும், அதான் இன்சுலின். டக்ட் கிளாண்ட்ன்றது டக்ட் வழியே டிராவல் பண்ணும், அதான் வந்து அந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ். இது முழுக்க முழுக்க செரிமானத்திற்கு பயன்படுகிறது. அப்ப நமக்கு இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் முதல்ல சரியா இன்டெஸ்டைனுக்குள்ள வந்தாதான் கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீர் பித்தப்பையில் சேகரித்து பித்த நாளத்தின் வழியாக இன்டெஸ்டைனுக்குள்ள வந்தாதான் செரிமானம் ஃபர்ஸ்ட் சரியா நடக்கும். இந்த செரிமானம் சரியா நடந்தாதான் குளுக்கோஸ், நல்ல குளுக்கோஸ் முதல்ல உருவாகும். அந்த நல்ல குளுக்கோஸ் முதல்ல உருவானாதான் அதுக்கப்புறம் இங்க இருந்த இன்சுலின் சரியா அந்த நல்ல குளுக்கோஸை கவர்ந்து செல்களுக்கு கொண்டு போகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நமக்கு நல்ல குளுக்கோஸ் தயார் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியம் நல்ல செரிமானம் ஆகணும். நல்ல செரிமானம் ஆகணும்னா அங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அப்புறம் வந்து நமக்கு பேன்கிரியாட்டிக் ஜூஸ், அப்புறம் நமக்கு பித்த நீர், அதுக்கப்புறம் இன்டெஸ்டினல் ஜூஸ், இவங்கெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் அங்க அரைக்கிறோம். அப்ப இங்க ஏற்படக்கூடிய வேறுபாடுகளும் அங்க முதல்ல குளுக்கோஸே தரமில்லாத குளுக்கோஸா தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க 2 பேரும் அதிகப்படியான சூடாக இருந்தால் உங்களுடைய பித்த நீரிலும் கணையத்தில் சுரக்கக்கூடிய பேன்கிரியாட்டிக் ஜூஸ்லையும் கூட டிஃபரெண்ட் ஆயிரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு முன்னாடி தெரியக்கூடிய முதல் அறிகுறி ஜீரணமின்மை. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானமின்மை தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும். செரிமானமே சரியாக மாட்டேங்குதுங்க, திம்முன்னு இருக்குதுங்க, கம்முன்னு இருக்குதுங்க, நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்பு, பேர்னிங் சென்சேஷன், இப்படி தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்படும். நீங்க வேணா பாருங்க, டயபெட்டிக் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது மாதிரி செரிமானம் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும் ஒவ்வொரு நபருக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் என்ன சொல்லுவோம்னா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேறுவாங்க. இப்படி ஒரு முன்னாடியே ஒரு அலாரம் அடிக்கும். அப்போ முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், செரிமானத்தை சீர் செய்து கல்லீரலையும் மண்ணீரலையும் சூட சரி செய்யுங்க. அப்ப இந்த கல்லீரலும் மண்ணீரலும் சூடானதுனாலதான் அப்படின்றதுக்கு இன்னொரு ஈஸியா ஒரு அடையாளம் சொல்றேன் பாருங்களேன். ஆமா, அதாவது கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான சூடாக இருக்கப்படும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் உள்ளுறுப்புகள் உள்ள அந்த வெப்பம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குங்க. வெளியே பாடி கூட ஜில்லுன்னு இருக்கும், ஆனா இன்னர் ஆர்கனோட ஹீட் உள்ள ஃபுல்லா வெப்பம் நிறைஞ்சிருக்கும். இதனால நீங்க நைட்டு படுத்து தூங்கப்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஏசி ரூம்ல நீங்க படுத்துருக்கீங்கன்னா கூட, நல்ல பனி அடிக்குது ஃபுல்லா படுத்தினா கூட உங்களால போர்வையை தலை வரைக்கும் போர்த்தி தூங்க முடியாது. கழுத்து வரைக்கும் தான் போத்தி தூங்க முடியும். தலை வரைக்கும் எங்க போத்தி தூங்க முடியல? ஏன்னா போத்தின உடனே உடம்புக்குள்ள பூரா அந்த வெப்பம் இருக்கு பாருங்க, சல்லுன்னு ஏறும், உங்களால மூச்சு உரைக்க சிரமமாயிரும். டக்குன்னு உடனே எடுத்து விட்டுருவீங்க. தலைப்பகுதி வெளியே தான் இருக்கும் அதிகப்படியான கூலிங் இருந்தாலும். அப்ப புரிஞ்சுக்குங்க, என்ன காரணம்னா உள்ளுக்குள்ள அதிகப்படியான வெப்பம், கல்லீரலும் மண்ணீரலும். இதை ஆஃப் பண்ணாதாங்க முதல்ல உங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அடுத்த விஷயம், இந்த
சர்க்கரையை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் சொல்லுவோம். இவங்க தான் வந்து கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்புகள். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா செயல்பட்டாதான் கழிவுகளை ஈஸியா அவர் வந்து வெளியேற்றி விடுவாங்க. நீங்க பாருங்க, ஒரு டயபெட்டிக் வருதுன்னா அந்த உள்ளுக்குள்ள நம்மளுடைய ரத்தத்துல பிளட் குளுக்கோஸ் அதிகமாக அதிகமாக அந்த தேவையில்லாத அந்த பேட் குளுக்கோஸை வெளியேற்றுறதுக்கு சிறுநீரகம் ஃபர்ஸ்ட் செயல்படும். அப்ப யூரின் மூலமா அது வெளியேற்றிக்கிட்டு இருக்கும். எக்ஸஸா வந்து சுகர் கூட இருக்குன்னா நீங்க உங்க யூரின்ல செக் பண்ணி பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூரின் குளுக்கோஸ் வந்து 2+ 3+ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அது வந்து அது வழியே வெளியேறிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் இதை வந்து நீரிழிவு நோய் அப்படின்பாங்க. அது வந்து நீர் எக்ஸஸா இருக்கக்கூடிய குளுக்கோஸை உடம்பு வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. இதான் உடலின் மொழி. எக்ஸஸா வெளியேற்றி தான் ஆகணும். ஆனா நாம என்ன பண்ணணும்னா அதிகம் வெளியேறுது, அதுக்கு முதல்ல மருந்து சாப்பிட்டு நிப்பாட்டிடணும் பாவம். அப்போ உடம்புக்குள்ள புஷ்ஷுன்னு பேட் குளுக்கோஸ் ஏறி பல பிரச்சனைகள் உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அது வழியே போறது நல்லதான், அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கடைசியில் கிட்னி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இதை நாம் தடுத்தே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிட்னி, லிவர் இதெல்லாம் கிளென்சிங் பண்ணணும். அப்புறம் லிவர், ஸ்பிளின் இதெல்லாம் கூல் பண்ணணும். பண்ணிட்டோம்னா உங்களுடைய டயபெட்டிக்கை கட்டுக்குள் கொண்டு வரலாம். அப்போ அதுக்கு HbA1c முதல்ல செக் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு 3 ஜூஸை சாப்பிடுங்க. பின்னாடி திரும்ப உங்க HbA1c செக் பண்ணி பாருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க, அருமையா குறையும். இல்லைங்க, நார்மலாக நான் சுகர் செக் பண்ணுவேன், அது ஓகே, எதுக்கு ஹீமோகுளோபினை செக் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். HbA1cன்றது ஹீமோகுளோபின் தனியாக செக் பண்ணல, அது கிடையாதுங்க. ஹீமோகுளோபின்ல குளுக்கோஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பிளட் செல்ஸோட வாழ்நாள் 120 டேஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஹீமோகுளோபினோட அந்த வாழ்நாளான 120 டேஸ்க்குள்ள உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆனதுல 90 டேஸோட லெவலை பார்க்கறது தான் HbA1c. அதனால உங்களுடைய 90 நாளோட ஆவரேஜ் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்கணும் மெயினா. இல்லைன்னா அன்னன்னைக்கு செக் பண்றாங்க. இப்ப அன்னன்னைக்கு செக் பண்றதுல ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்மளை நாமே ஏமாத்திக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு, நாளைக்கு போய் மருத்துவர்கிட்ட போகணும், அவர் வந்து மாதம் ஒரு முறை வர சொல்லியிருக்கிறாரு, இப்போ வந்து சுகர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு மருந்தை மாற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? அப்ப நாளைக்கு போய் மருத்துவர்கிட்ட போய் அங்க சுகர் செக் பண்ணணும்னா இப்ப என்ன பண்ணிடுவாங்க, முதல் நாள் நைட்ல இருந்தே அதுக்கு தயாராகிடுவாங்க. நாளைக்கு செக்கப் இருக்கு, நைட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் நாளைக்கு கூட காமிச்சிரும் அப்படின்னு. அப்ப நாளைக்கு காலையில செக் பண்ண போறதுக்காக காலையில நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் செக்கப் போகணும் அப்படின்னு நீங்க முதல் நாள் நைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கண்டது கிடையாது சாப்பிட்டுட்டு முதல் நாள் நைட்டும் காலையில மட்டும் திடீர்னு உத்தமனாக மாறி நம்ம அங்க போனோம்னா எப்படி இருக்கும்? இது நமக்கு நாமே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அன்னைக்கு சுகர் லெவல் மட்டும் கம்மியா காமிக்கிறதுனால உங்களுடைய சர்க்கரை அளவு குறைந்து நீங்க நார்மல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட சிகிச்சை மையத்துக்கு வரும்பொழுதே சில பேர் சொல்லுவாங்க, சார் இப்போ எல்லாம் சுகர் எனக்கு நார்மல் தான் சார், செக் பண்ணா 140 130 தான் காமிக்கும் சார் அப்படின்பாங்க. ஆனா பட் என்னன்னா விஷயம் அதுதான். ஓகே, அதனால அன்றைக்கு மருத்துவரிடம் போகும் பொழுது மட்டும் நீங்க வந்து முதல் நாள்ல இருந்து டயட் இருந்துட்டு போறது பிரயோஜனம் கிடையாது. அதற்காக தான் அந்த 3 மாசம் ஆவரேஜ். ஆமா, இப்போ நம்ம படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி காப்பரிச்சை, அரைப்பரிச்சை, அதுக்கப்புறம் தான் முழு பரீட்சை. அதுக்கும் இடையில காப்பரிச்சைக்கு நடுவுல மிட்டம் டெஸ்ட், அரைப்பரிச்சைக்கு நடுவுல இன்னொரு மிட்டம் டெஸ்ட்னு சொல்லி இடையில என்ன பண்ணுவாங்க, மிட்டம் டெஸ்ட். அது மாதிரி தாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நீங்க வந்து சுகர்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை வைக்கக்கூடிய காப்பரிச்சைக்கு மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்க HbA1c செக் பண்ணுங்க. அடுத்த 3 மாதம் விடுங்க. நீங்க இதில் வந்து என்ன பண்றீங்க, தீவிரமா இந்த உணவு முறை பழக்க வழக்கமும் லைஃப் ஸ்டைலும் நான் சொல்லக்கூடிய 3 ஜூஸும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்த அரைப்பரிச்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்களா, அவ்வளவுதான். முழு பரீட்சையில கன்ஃபார்மா பாஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்னதாங்க பண்ணணும் நானு அப்படின்னா, ஒரு 3 ஜூஸ் சொல்றேன், கடைபிடியுங்கள். சர்க்கரையும் குறையும், உங்களுடைய கல்லீரலும் சிறுநீரகமும் பாதுகாக்கப்படும். அதுதான் மெயினான விஷயமே. ஏன்னா நோயை சரி பண்றது முக்கியம் இல்லைங்க, நோயின் மூல காரணத்தை சரி செய்யணும். அப்பதான் அந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். ஆமா, இது நம்மளுடைய இந்த சுவாசி இயற்கை மருத்துவமனை சிகிச்சை மையத்துல நம்ம கிட்ட வரக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட் தான். நாங்கள் டயபெட்டிக் தான் ஸ்பெஷலாகவே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வரப்படும் பொழுது முதல்ல HbA1c எடுத்து வந்துடுறேன். இந்த டெய்லி சுகர்லாம் வேணாங்க, HbA1c முதல்ல எடுத்துடுவாங்க. எங்களுக்கு மாதம் மாதம் சுகருக்கு டெஸ்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம். 6 மாதத்துக்கு கொடுக்க சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு, டிப்ஸு, உணவு முறை, இல்லை லைஃப் ஸ்டைலு, மெடிசன்ஸு எல்லாம் கொடுப்போம் பாருங்க. அப்போ எங்களுக்கு மாதம் மாதம் எடுத்துக்கணும், மாதம் மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11, 12 வருவாங்க HbA1c.
அதை நாங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் சொல்லியிருப்போம். 3 மாதத்திலேயே அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7க்குள்ளே கொண்டு வந்துடலாம், நடந்துடும். திரும்பவும் அது ஏறாமல் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு சொல்லிவிடுவோம். யார் அவங்க சரியாக கடைபிடிச்சாங்களோ அவர்கள் அதிலிருந்து படிப்படியாக வெளியே வர முடியுது. இன்னைக்கு சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் நோயிலேருந்து நீங்கள் வெளியே வருகிற விஷயம். அதனால ஏதோ நல்லா பேசினாரு, நல்ல டிப்ஸ் சொன்னாரு அப்படின்னா உங்கள் நோய் குணமாகாது. இதை நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே நீங்கள் குணமாக முடியும். அதனால இதை சரியாக கடைபிடிங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. கல்லீரலும் மண்ணீரலும் அதிகமான சூடாக இருக்குதா, அதை குளிர்ச்சி பண்ணணுமா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஐ வாஷ் பண்ணுங்க. ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, உள்ள ஃபுல்லாக முங்குங்க, கண்ணை திறந்து விடுங்க, நாக்கை அலசுங்க, திரும்பவும் எந்திரிச்சிருங்க. திரும்பவும் உள்ள முங்குங்க, மூச்சை ஹோல்ட் பண்ணி கண்ணை திறந்து நாக்கு அலசி எந்திரிங்க. இது வந்து கண் கழுவு முறை. கண்ணை தானே கழுவணும்னு சொல்லி ஒரு கப்பை வச்சு கண்ணை முழிச்சு விட்டு கழுவக்கூடாது. அன்னைக்கெல்லாம் வந்து குளத்துல குளிச்சாங்க, அருவியில குளிச்சாங்க, ஆத்துல குளிச்சாங்க, கிணத்துல குளிச்சாங்க. யாருக்கும் சுகர் இல்லைங்க. மதுமேக நோய், அந்த அந்த உடல் சூட்டை தணிக்கக்கூடிய குளியல் இருந்தது. இன்னைக்கு அந்த குளியலே போச்சு இல்லையா? அதுக்காக நீங்க ஐ வாஷ் பண்ணுங்க. உள்ள இன்னர் ஆர்கன் கூலிங் ஆகும். உங்களுடைய உதடு அப்படியே பூ மலர்ந்த மாதிரி ரோஜா இதழ்களாக ஆட்டோமேட்டிக்கா சிவப்பாகும். நீங்க சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்க உதட்டுக்கு. சரிங்களா? ஆமா, உள்ள மண்ணீரல் சூடாச்சுன்னா நடக்கும். மண்ணீரல் குளிர்ச்சியாச்சுன்னா அப்படி வந்து சிவப்பு கலர்ல வரும். மண்ணீரல் சூடாச்சுன்னா கருப்பு கலர்ல வந்துடும் உதடு. அவ்வளவுதான். ட்ரை பண்ணுங்க. அதே போல ஒரு 3 ஜூஸ் சொல்றீங்கன்னு சொன்னேன் இல்லையா? காலையில ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்ன ஜூஸ்னா, உங்களுடைய லிவரை கிளென்சிங் பண்றதுக்கான ஒரு ஜூஸ். லிவர் கிளென்சிங்னாலே அதுக்கு உள்ள மூலிகை, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு மூலிகை என்ன அப்படின்னா கீழாநெல்லி தான். அது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ இந்த கீழாநெல்லியோட சேர்த்து நம்மளுடைய பெருநெல்லியும் சேர்த்துக்கங்க. ஓகே, கீழாநெல்லி இலை கிடைச்சதுன்னா ஒரு கைப்பிடி ஆஞ்சுக்கங்க. இலை கிடைக்கலைன்னா நம்ம கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி பொடியே கிடைக்குது, எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கூட பெருநெல்லி, ஆமாம், பெருநெல்லி டைரக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கீழாநெல்லி இலை சாறு ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. பெருநெல்லி ஒரு அப்படியே அந்த கொட்டையை எடுத்துட்டு போட்டு அரைச்சு ஜூஸ் பண்ணிங்க. அதோட காலையில் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பாடுக்கு முன்னாடி இந்த ஜூஸை மட்டும் டெய்லி சாப்பிடுவாங்க. இலை கிடைக்கலன்னா அந்த கஷாயம் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சுடுதண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அல்லது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடலாம். நல்லா பாயில் பண்ணி 2 டம்ளர் 1 டம்ளராக சுண்ட வச்சிட்டிங்கன்னா எசன்ஸ் கிடைச்சிரும். வடிகட்டிடுங்க. அது கூட வந்து நெல்லிக்காய், ஆமாம், நெல்லிக்காய் சாறு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க. 48 நாள், ஒரு மண்டலம் இதை வந்து எடுத்துக்கங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. லிவர் சூப்பராக கிளென்சிங் ஆகும், ஃபேட்டி லிவர் சரியாகும், அந்த எல்டிஎல் விஎல்டிஎல் ட்ரைக்ளிசரெல்லாம் வந்து சரியாகும். மிகப்பெரிய மாற்றம் வருங்க. உங்களுடைய லிபிட் ப்ரொஃபைல் நார்மலுக்கு வரும். லிவர் என்லார்ஜ்மெண்ட் நார்மலுக்கு வரும். இப்படி வந்து உங்களுடைய லிவரை பாதுகாக்கக்கூடிய வேலையை முதல்ல காலையிலே பண்ணிடுங்க, பெஸ்ட். மதியம் என்னங்க பண்ணலாம்னா, மதியம் நமக்கு ஆவாரம்பூ ஜூஸ் சாப்பிடுங்க, பெட்டராக இருக்கும். ஆவாரம்பூவை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் அடிக்கடி பதிவு பண்ண செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆவாரம்பூ எடுத்துக்கங்க, பெட்டர். ஓகேங்களா? சர்க்கரைக்கு ஆவாரம்பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்லாவே பதிவாயிருச்சு. உங்களுடைய பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆவாரம்பூவை இன்னைக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க்ரியாஸோட பீட்டா செல்ஸுக்கு தேவையான என்சைம் அதில் இருக்குதுன்றதை இன்னைக்கு நவீன மருத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் ஆவாரம்பூ மூலமாக ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. மதியம் ஒரு ஆவாரம்பூ ஜூஸ், இதுவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி. இரவு கிட்னியையும் கிளென்சிங் பண்ணணும், இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனையும் கிளென்சிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்னிக்குன்னா மூக்கரட்டை நமக்கு தெரியும். இந்த மூக்கரட்டை இலை கிடைச்சவங்க ஒரு கைப்பிடி மூக்கரட்டை இலை எடுத்துக்கங்க. கிடைக்கலைன்னா இது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், பவுடர் ஃபார்மில் வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நில ஆவாரை சூரணம், இது உங்களுக்கு சூரணமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? மூக்கரட்டை கீரை ஜூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிலாவரை சூரணம் கலந்துக்கலாம். அல்லது மூக்கரட்டை சூரணமாக கிடைக்குதுன்னா மூக்கரட்டை சூரணமும் நம்ம நில ஆவாரை சூரணமும் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். இது ஒரு 50 கிராம், இது ஒரு 50 கிராம், இல்லை இது ஒரு 100 கிராம், இது ஒரு 100 கிராம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. டெய்லி நைட்டு ஒரு ஸ்பூனு 1 டம்ளர் தண்ணி டைரெக்டாக போட்டு வாயில் வச்சு கொப்பளிச்சு சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. காலையில் லிவரை கிளென்சிங் பண்ணியாச்சு, மதியம் பேங்க்ரியாஸ் இவங்களை கிளென்சிங் பண்ணியாச்சு, இரவு கிட்னியும் கிளென்சிங் பண்ணியாச்சு, லார்ஜ் இன்டெஸ்டைனையும் கிளென்சிங் பண்ணியாச்சு. காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு போகக்கூடிய மோஷனாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், அற்புதமாக அப்படியே வெளியேறும்.
ஃப்ரீயாக இருக்கும். இது வெளியேறின உடனே 3 நாள்ல இந்த மாற்றம் தெரியும் உங்கள் உடம்புக்குள்ள. நீங்கள் வந்து சுகரை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல் குறையும், உங்களுடைய உடல் சூடு தணியும், உங்களுடைய சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய கண்ணு பளிச்சுனாகும், உங்களுடைய நிறைய நிறைய மாற்றம் தெரியும். உங்களுடைய ஸ்கின்னில், நெயில்லன்னு பல மாற்றங்கள் தெரியும். கடைபிடித்து பாருங்கள். நம்முடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களை எல்லாருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுறாங்க. அதனுடைய அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவாக தான் இன்னைக்கு உங்களுக்கு நேரடியாக இந்த வீடியோ மூலமாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். பயன்படுத்தி அனைவரும் சர்க்கரை நோயிலிருந்து மீண்டு என்றும் சர்க்கரையாக இனிக்கும் மாதிரி வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். நன்றி.